திஸ் வீடியோ கண்டென்ட் டிவி இன்ச்சஸை எல்லாரும் தப்பாக தான் மெஷர் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி கரெக்டாக மெஷர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அண்ட் வாரண்டினா என்ன, கேரண்டினா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிவி எப்படி ப்ராப்பராக மெஷர் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்ச்சுனா என்னன்னு தெரியுமா? 2.54 சென்டிமீட்டர் தான் ஒரு இன்ச். ஒரு சென்டிமீட்டர் ஒரு இன்ச் கிடையாது. அதை மாதிரி சென்டிமீட்டர் ஸ்கேலை வச்சும் டிவியை மெஷர் பண்ணக்கூடாது. இன்ச் டேப் வச்சு தான் ப்ராப்பராக மெஷர் பண்ண முடியும். இன்ச் டேப்னா இந்த வேலை செய்யலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, இது அப்புறம் டைலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாரு, இதை வச்சு தான் டிவியை மெஷர் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம், டிவியோட பிளாஸ்டிக்கை சேர்க்கக்கூடாது. வெறும் டிஸ்பிளேவை மட்டும்தான் மெஷர் பண்ணணும். ஒரு முக்கியமான விஷயம், டிவி எல்லாரும் எப்படி மெஷர் பண்ணுவோம்? ரைட் டு லெஃப்ட் இல்லை லெஃப்ட் டு ரைட் ஒரே ஸ்ட்ரைட்டாக இழுத்து மெஷர் பண்ணுவோம். ஆனால் அப்படி பண்ணவே கூடாது. டிவியை எப்படி ப்ராப்பராக மெஷர் பண்ணணும்னா, டிவி கார்னர் டு கார்னர், ரைட் அப்பில் இருந்து இல்லை லெஃப்ட் டவுனு இல்லை லெஃப்ட் அப்பில் இருந்து ரைட் டவுனு, இந்த மாதிரி கார்னர் டு கார்னர் தான் மெஷர் பண்ணணும். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பண்ணால் தப்பாக தான் வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி தெரியாதவங்க இருப்பாங்கல்ல, டிவியை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் மெஷர் பண்ணிட்டு ஐயோ நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஆனால் டிவி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் மெஷர் பண்ணுற மாதிரி இருந்திருந்தா டிவிலாம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். கார்னர் டு கார்னர் மெஷர் பண்ணுறனால தான் டிவிலாம் ஒரு பர்ஃபெக்டான ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இப்போ வாரண்டிக்கும் கேரண்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வாரண்டி அப்படின்னா என்ன? வாரண்டி, நீ புதுசாக ஒரு பொருள் வாங்குறேன்னா கண்டிப்பாக அந்த பொருளுக்கு வாரண்டி இருந்தே ஆகணும். இட் இஸ் அ ரூல். ஆனால் காஸ்ட் வைஸ் வாரண்டி இருக்கிறதோ இல்லாமல் போகிறதும் மாறும். வாரண்டினா எழுத்துப்பூர்வமாக தான் இருக்கணும், இதுவும் ரூல். எழுத்துப்பூர்வமாக இருந்தால் மட்டும்தான் அது வாரண்டி. ஆனால் உள்ள என்ன எழுதி இருக்கணுன்றது அந்த கம்பெனி அண்ட் அந்த பிராண்டோட கடமை அண்ட் அதோட அவங்க விருப்பம். 6 மாதம்னு எழுதலாம், இல்லை 2 வருஷம்னு எழுதலாம், இல்லை 1 வருஷம்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு 6 மந்த்து ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்சு, செகண்ட் 6 மந்த் சர்வீஸ், எப்படி வேணால் எழுதலாம். அது அவங்க விருப்பம். என்னோட ஒரு பிக்கெஸ்ட் அட்வைஸ், வாரண்டி கார்டை வாங்கி தூக்கி பாக்கெட்டில் சொல்லிட்டு வராதிங்க. பொறுமையாக அதில் என்னெல்லாம் இருக்குன்னு படித்து பார்த்து வாங்கிட்டு வாங்க. இல்லை அதோட பெஸ்ட், வாரண்டி கார்டில் என்ன இருக்குன்னு அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். அப்படியே வாங்கி பாக்கெட்டில் சொருவின்னு வராதிங்க. இப்போ கேரண்டினா என்னென்னு சொல்கிறேன். நீ பண்ணுற ஏன் வரலாம் பரவாயில்ல, உங்களை நான் நிற்கிறேன், நீ கவலைப்படாம செய்ய வச்சு இன்னும் ஒரு தான் வரட்டும் பார்த்துக்கலாம். இதுதான் கேரண்டி. கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது, புரிகிற மாதிரி சொல்கிறேன். வாரண்டினா வெறும் பொருளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஆனால் கேரண்டி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீ ஒரு புது ஃபோன் வாங்குறன்னா அதுக்கு தரது தான் வாரண்டி. நீ ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்குறன்னா அதுக்கு தர்றது தான் கேரண்டி. வாரண்டி நீ காசு அதிகமாக கொடுத்து வாங்குற பொருளுக்கு மட்டும்தான் வரும். ஆனால் கேரண்டி நீ 5 ரூபா கொடுத்து வாங்குற பென்சிலுக்கு கூட கொடுப்பாங்க. அண்ட் கேரண்டி இங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையவே கிடையாது, எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். வாரண்டி நீ காசு அதிகமாக கொடுத்து வாங்குற பொருளுக்கு கொடுத்தே ஆகணும். ஆனால் கேரண்டி அப்படிலாம் இல்லை. கேரண்டி சும்மா கஸ்டமரோட நம்பிக்கைக்கு சொல்லுவாங்க. சொன்ன மாதிரி மாற்றி கொடுக்காதது அந்த ஓனரை பொறுத்து. எழுத்துப்பூர்வமாக தரது தான் வாரண்டி, வாய் வார்த்தையாக சொல்கிறது கேரண்டி. சில பேர் எழுதியும் தருவாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னு தெளிவாக கேட்டு வாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் பண்ணு, இப்படி இல்லைனா டிஸ்லைக் பண்ணி, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.